இன்று பிப்ரவரி 9 லால் சலாம் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. பயங்கரமான எதிர்பார்ப்புக்கு இடையில இந்த படம் இப்போ இங்க ரிலீஸ் ஆகுது. ஐஸ்வர்யா அவர்கள் இயக்குற படம் இது. இந்த படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சிறப்பு வேடத்துல நடிச்சிருந்திருக்காரு. ரஜினிகாந்த் மட்டுமல்ல, கபில் தேவ் அவர்களும் ஒரு சிறப்பு வேடத்துல இந்த படத்துல நடிச்சிருந்திருக்காங்க. விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் இந்த படத்துல லீடா நடிச்சிருந்திருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா தமிழ்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் வருது அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா அது மட்டும் இல்லாம ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காரு அப்படின்றதுனாலயே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முஸ்லிமா இந்த படத்துல நடிச்சிருந்திருக்காரு. சோ இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிற காரணத்தினால ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய வாழ்த்துக்களை அவருடைய சோசியல் மீடியா பேஜ்ல போஸ்ட் பண்ணியிருந்திருக்காரு. சோ அந்த போஸ்ட்ல அவர் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, என் அன்பு தாய் ஐஸ்வர்யாவுக்கு என் அன்பு சலாம். உங்களுடைய லால் சலாம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு. இதை கேப்ஷனா போஸ்ட் பண்ணி கீழே ஒரு போட்டோவும் போஸ்ட் பண்ணியிருக்காரு. சோ அந்த போட்டோல ரஜினிகாந்த் அவர்கள் வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் ஐஸ்வர்யா அவர்கள் அவங்கள வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரியான போட்டோ தான் அது. சோ அந்த போட்டோ பார்க்கும்போது பயங்கர கியூட்டா இருக்கு. ஆனா அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங் அந்த போட்டோ பயங்கரமா ரிஃப்ளெக்ட் பண்ணுது. என்னதான் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு போஸ்டா போஸ்ட் பண்ணியிருந்தாலும் அவர் போஸ்ட் பண்ணிக்கக்கூடிய கோட்ஸ் படிக்கும் போது பயங்கர எமோஷனலா தான் இருந்துட்டு இருக்கு. ஐஸ்வர்யா அவர்களை அவங்களுடைய தாய் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் இந்த இடத்துல மென்ஷனும் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் ரஜினிகாந்த் அவர்கள் போட்ட ட்வீட்டை எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் ரீட்வீட் பண்ணி அவர் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. சோ எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டைரக்டர் ஐஸ்வர்யா மேம், எனக்கு ஒரு விஐபி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் அந்த விஐபி உங்க பக்கத்திலே இருந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கவும் செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த விஐபி என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப உடம்பு முடியாம இருக்கும் பொழுது அவரை ட்ரீட்மெண்ட்டுக்காக அப்ராட் கூட்டிட்டு போயிருந்தீங்க. அப்ராட் கூட்டிட்டு போனப்போ நீங்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப பொறுப்பா எடுத்து அரேஞ்ச் பண்ணதெல்லாம் அவர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. நீங்க ஃபிளைட்டுக்கு அரேஞ்ச் பண்ண விஷயமா இருக்கட்டும், வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்ட பேசின விஷயமா இருக்கட்டும், அண்ட் ரஜினிகாந்த் அவர்களை நீங்க பார்த்துக்கிட்ட விதமா இருக்கட்டும், எல்லாத்தையும் கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த ஒரு பிக்சரை பார்க்கும் பொழுது நீங்க எவ்வளவு அன்பு பாசம் அவர் மேல வச்சிருக்கீங்க அப்படின்ற விஷயம் எங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீங்க ஒரு பெண் புலி, சலாம் லால் சலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ட்வீட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ லால் சலாம் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்ற மாதிரி இந்த ட்வீட்டை எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் போஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வி டாக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.